Hello everyone. In the video CMA Inter Income Taxல capital gains ஓட லாஸ்ட் கிளாஸ். ஸோ இன்னும் வந்து 2 to 3 டாபிக்ஸ் தான் இருக்குது கேபிட்டல் கெயினில். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர் வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் செக்ஷன் 54G, ரிடக்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஷிஃப்டிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஃப்ரம் அர்பன் ஏரியாஸ். ராமு வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு. ஓகே, ராமு வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறார். இதுதான் ஃபேக்ட்ரி. ஓகேவா, ஃபேக்ட்ரி எங்கே வச்சுருக்கிறாருன்னா சென்னையில் வச்சுருக்கிறார். சென்னைங்கிறது வந்து ஒரு அர்பன் ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட்ரியை சுற்றியும் சிட்டி வந்து இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சிட்டியை விட்டு ஃபேக்ட்ரியாக வெளியில் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரினால நிறைய பொல்யூஷன் வந்து வருது, அண்ட் வந்து இதனால வந்து டிராஃபிக்லாம் அதிகமாகுது. அதனால இதை வந்து சிட்டியை விட்டு வெளியில் கொண்டு போயிருங்க, சென்னை சிட்டிக்கு நடுவில் வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி வேண்டாம், அவுட் ஆஃப் சிட்டி நீங்கள் கொண்டு போயிருங்க, அதாவது அவுட்டர் ஏரியாவில் போய் வச்சுருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க கவர்மெண்ட். ஸோ ராமு வந்து அதை அக்ரி பண்ணிவிட்டு அவருடைய இதெல்லாம் விற்கிறார். ஃபேக்ட்ரியோடைய மெஷின், பில்டிங், லேண்டு அதெல்லாத்தையும் விற்கிறார். ஓகே, இப்போ இதெல்லாம் விற்கிறதுனால அவருக்கு என்ன வருது, கேபிட்டல் கெயின் வந்து வருது. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் வந்து உங்களை ஷிஃப்ட் பண்ணுங்கள், அவுட் ஆஃப் த சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணோம். அதனால அந்த கேபிட்டல் கெயினை நாங்கள் எக்ஸம்ட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு நியூ லொக்கேஷனில் வந்து இந்த சிட்டியை இந்த ஃபேக்ட்ரியை பில்டு பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த கேபிட்டல் கெயினுக்கு வந்து டிடக்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் வந்து செக்ஷன் 54G. ஓகே, ஸோ இது வந்து 54D வந்து என்னது, கவர்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட லேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அதுதான் வந்து 54D. ஆனால் 54G வந்து என்னது, நீங்கள் வாலண்டியராக அர்பன் ஏரியாவிலேருந்து உங்களோட ஃபேக்ட்ரியை அவுட்டருக்கு வந்து நான் அர்பன் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க. புரியுதா? 54Dக்கும் 54Gக்கும். அப்போ இதுவும் வந்து கவர்மெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ இது கம்பல்சரி அக்வசிஷன் ஆனால் கிடையாது. 54D தான் கம்பல்சரி அக்வசிஷன். 54G வந்து வாலண்டியராக நீங்கள் அர்பன் ஏரியாவிலேருந்து நான் அர்பன் ஏரியாவுக்கு உங்களோட ஃபேக்ட்ரியை ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஓகே, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா எல்லா அசட்ஸுக்குமே அப்ளிகபிள். இண்டிவிஜுவல், கம்பெனி, ஃபர்ம் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம்ல, அதனால எல்லா அசட்ஸுக்குமே இது அப்ளிகபிள். 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அசட் வந்து அர்பன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்லேருந்து இருக்கணும். அசட் மஸ்ட் ஹேவ் ஓகே, அசஸி மஸ்ட் ஹேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் பீயிங். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசட்னா 3 டைப் ஆஃப் கேபிட்டல் அசட்: மெஷினரி, பிளான்ட், பில்டிங், இல்லைனா எனி ரைட்ஸ் இன் பில்டிங் ஆர் லேண்ட். பில்டிங் ஆர் லேண்ட் வந்து உங்களோடது கிடையாது, ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு ரைட் இருக்குது. ஓகே, அப்புறம் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் situated in urban area, used for the purpose of a business of an industrial undertaking situated in an urban area. Okay, urban ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ ரூரல் ஏரியா அப்ளிகபிள் கிடையாது. புரியுதா? ஸோ மெஷினரி, பிளான்ட் ஆர் பில்டிங், இல்லைனா எனி ரைட்ஸ் இன் பில்டிங் ஆர் லேண்ட், இது வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்கை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கண்டிஷன் 2 வந்து என்னென்னா, நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது நான் அர்பன் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரியை வந்து நீங்கள் எனி அதர் அர்பன் எனி ஏரியா அதர் தேன் அன் அர்பன் ஏரியாவுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், சிட்டிலேருந்து வில்லேஜ்க்கு ஷிஃப்ட் பண்ணலாம், சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, such transfer is effected in the course of shifting of such industrial undertaking to any area other than an urban area. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா, நீங்கள் 4 ஸ்பெசிஃபிக் திங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அசஸி ஹேஸ் அ வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 year before or 3 years after the date of transfer. அந்த ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 1 வருஷம் முன்னாடி இல்லைனா 3 வருஷம் பின்னாடி. இது வரைக்கும் நம்ம எப்படி படித்தோம், 1 year 2 yearன்னு படிச்சிருப்போம். ஆனால் இதில் பாருங்கள் 3 yearsங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. 1 year before or 3 years after the date of transfer. நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நியூ மெஷினரி ஆர் பிளான்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். நியூ மெஷினரி ஆர் பிளான்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். பர்ச்சேஸ் நியூ மெஷினரி ஆர் பிளான்ட் for the purpose of business of the industrial undertaking in the area to which the said undertaking is shifted. நம்ம அந்த நியூ ஏரியாவில் ஷிஃப்ட் பண்ணுறோம்ல, அங்கே வந்து நம்ம போய்ட்டு ஒரு பிளான்ட் ஒரு மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து என்னவெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, பில்டிங் ஆர் லேண்டை வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். அக்வயர்ட் பில்டிங் ஆர் லேண்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்த சைட் ஏரியா. அந்த நியூ நான் அர்பன் ஏரியாவில் போய்ட்டு நீங்களே வந்து ஒரு பில்டிங்கை கட்டலாம், இல்லைனா ஒரு பில்டிங் ஆர் லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து என்னது, ஷிஃப்டிங் எக்ஸ்பென்சஸ். அந்த ஃபேக்ட்ரியை மூவ் பண்ணுறோம்ல, அதனால நமக்கு ஷிஃப்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கும். ஷிஃப்டட் தி ஒரிஜினல் அசட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சச் அண்டர்டேக்கிங் டு சச் ஏரியா. அது ஒரிஜினலாக இருக்கிற அசட்டை நம்ம இந்த அர்பன் ஏரியாவிலேருந்து நான் அர்பன் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அந்தந்த எக்ஸ்பென்சஸ்லாம். ஓகே, இன்கர்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் சச் அதர் பர்பஸ்
as may be specified in a scheme framed by the central government for the purpose of this section. Okay, நாலு ஸ்பெசிஃபிக் திங்ஸில் மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது நியூ பிளான்ட் ஆர் மெஷினரி, செகண்ட் வந்து நியூ பில்டிங் ஆர் லேண்டு இல்லைனா கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங், தேர்ட் வந்து ஷிஃப்டிங் எக்ஸ்பென்சஸ், ஃபோர்த் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். புரியுதா? டைம் லிமிட் என்னது 1 year before or 3 years after the date of transfer. புரியுதா? 1 year before or 3 years after the date of transfer. ஸ்கீம் ஆஃப் டெபாசிட் வந்து அப்ளிகபிள் தான். நீங்கள் வந்து உடனே வந்து புது பில்டிங் ஒரு லேண்டை வந்து நான் அர்பன் ஏரியாவில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த டைம் லிமிட் முடியறதுக்குள்ளார நம்ம போய் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் போய் போட்டுடலாம், கேபிட்டல் கெயின்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட்னு. அதுதான் ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து என்னது, எப்போதும் போல் அமௌண்ட் எக்ஸ்பெண்டட் ஃபார் த அபோவ் பர்பஸஸ் இல்லைனா கேபிட்டல் கெயின், இந்த ரெண்டுத்தில் எது வந்து லெஸ்ஸோ. அமௌண்ட் எக்ஸ்பெண்டட் ஃபார் த அபோவ் பர்பஸ்னால் இந்த 4 விஷயம் இருக்குல்ல, இது நியூ லேண்ட் அண்ட் பில்டிங் இல்லை நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஷிஃப்டிங் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெசிஃபைட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த 4 விஷயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அது இல்லைனா கேபிட்டல் கெயின் விச் எவர் இஸ் லெஸ். ரிவோகேஷன், நியூலி அக்வயர்ட் அசெட்ஸ் அண்ட் நம்ம 3 வருஷத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுலேயும் லாக்இன் பீரியட் வந்து 3 years தான். ஓகேவா? அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்டில் அந்த EC 54 ECயில் பாண்ட் இருக்கும்ல, அதுக்கு மட்டும்தான் லாக்இன் பீரியட் வந்து என்னது 5 years. மீதி எல்லாருக்குமே வந்து 3 years தான் இருக்கும் லாக்இன் பீரியட். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பாண்டு 54 EC பாண்டில் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பாண்ட், இதுக்கு மட்டும் தான் 5 years, மீதி எல்லாத்துக்குமே 3 years தான் வருது. ஸோ இதுலேயும் வந்து 54Gலையும் லாக்இன் பீரியட் வந்து 3 years தான். 3 yearsக்குள்ளார நம்ம அந்த நியூலி அக்வயர்ட் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நம்ம ஏற்கனவே எடுத்த டிடக்ஷன் வந்து ரிவோக் ஆயிரும். ரிவோக் ஆன அமௌண்ட்டு நியூ அசெட்டோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி அன்யூஸ்டு கேபிட்டல் கெயின்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம் ஆஃப்டர் 3 years நம்ம அன்யூஸ்டாக வச்சுருந்தோம்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லைனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக டாக்ஸபிள் ஆயிடும். புரியுதா? If the newly acquired assets are transferred within 3 years from its date of acquisition, 3 years குள்ளே transfer பண்ணிட்டோம் அப்படின்னா, then the benefit availed earlier shall be revoked. Such revoked income shall be subtracted from the cost of acquisition of newly acquired asset. Okay. If the amount held in capital gain deposit account scheme is unutilized, then such amount shall be taxable or as short-term or long-term capital gain depending upon the nature of the original transfer. Original transfer la short-term capital gain na idhula short-term capital gain அந்த மாதிரி. Okay. In the previous year in which the period of 3 years from the date of transfer expires. அவ்வளோதான் வந்து செக்ஷன் 54G. ஓகே, ஸோ அது எல்லா அசஸுக்குமே அப்ளிகபிள். இதோட பர்பஸ்னால் ஷிஃப்டிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஃப்ரம் அர்பன் ஏரியா டு எனி அதர் ஏரியா. அர்பன் ஏரியாவிலேருந்து எனி அதர் ஏரியா கிடையாது, அர்பன் ஏரியா டு எனி அதர் நான் அர்பன் ஏரியா, எனி நான் அர்பன் ஏரியா. ஓகே, அர்பன்லேருந்து வில்லேஜ்க்கு தான் மாற்றலாம், அர்பன்லேருந்து இன்னொரு அர்பனுக்கு மாற்றக்கூடாது. 1 year before or 3 year after எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அசெட்ஸ் ஆர் ரைஸ் யூஸ் ஃபார் பிஸ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் சிச்சுவேட்டட் இன் அர்பன் ஏரியா. டெபாசிட் ஆப்ஷன் வந்து இருக்குது. வயலேட் ஆயிடுச்சுன்னா அந்த பெனிஃபிட் வந்து ரிவோக் ஆயிரும் அண்ட் அமௌண்ட் டேக்ஸ் ஆஸ் பர் த ப்ரொவிஷன். இப்போ வந்து இதில் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Illustration 115. X Limited is shifting its undertaking from Jaipur to Napasar. Napasarங்கிறது அதுதான் அர்பன் ஏரியா, அது வந்து ரூரல் ஏரியா தான். ஓகே, அப்போனா இவங்களுக்கு இந்த செக்ஷன் 54Gயோட ரிடக்ஷன் வந்து அவைலபிள். In this regard, it sold its 4 machineries and 2 sets of furniture during the previous year 25-26 as under. Machinery A-ஓட depreciation rate, book value, sold 4 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. மெஷினரி வந்து 4, ஃபர்னிச்சர் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, WDV of the block of the asset as under. Return down value கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் லிமிடெட் இஸ் சீக்கிங் வெதர் த டிரான்சாக்ஷன் ஷால் பி டாக்ஸபிள் அஸ் ஸ்லம்ப் சேல். ஸ்லம்ப் சேலுங்கிற கான்செப்ட் வந்து பிஜிபிபியில் இருக்குது. ஸோ பிஜிபிபி சாப்டர் நடத்திட்டு தான் இந்த சாப்டர் நடத்திருக்கணும். ஆனால் ஒருத்தவங்க வந்து சேலரி முடிச்சோன்னா கேபிட்டல் கெயின் வந்து சொல்லிட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க, அதனால தான் கேபிட்டல் கெயின் போட்டேன். ஓகேவா? ஸோ ஸ்லம்ப் சேல்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லம்ப் சேல்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லம்ப் சேலா இல்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் கம்ப்யூட் கேபிட்டல் கெயின் on 7/4/2026 assessee further purchase machineries worth 3,70,000 and land of 1 lakh for the purpose of new industrial undertaking. Compute capital gain. Slump sale அப்படின்னா இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து மெஷினரி, ஃபர்னிச்சர் என்னென்னமோ இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக வேல்யூஸ் இல்லாமல் இந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்ட்டு சொன்னால் அதுதான் ஸ்லம்ப் சேல். லம்ப் சம் கன்சிடரேஷனுக்கு விற்றுட்டா அதுதான் ஸ்லம்ப் சேல். ஆனால் இந்த கொஸ்டினில் மெஷினரி ஏவை வந்து இந்த 3 lakhsக்கு விற்றுருக்காங்க, பிஏ வந்து 8 lakhs விற்றுருக்காங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அதுக்கு எவ்வளோ சேல் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால இது ஸ்லம்ப் சேல் கிடையாது. புரியுதா? ஸ்லம்ப் சேல்னால் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரேடியாக விற்கிறேன், லம்சமாக நான் வந்து ஒரு அமௌண்ட் சொல்லிடுறேன், அதை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொன்னால் அது ஸ்லம்ப் சேல். இது
இதில் ஒரு அசட்டுக்கும் தனித்தனியாக அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்களே. ஒரு குரூப் ஆஃப் அசட்டை அப்படியே லம்சமாக ஒரு கன்சிடரேஷன் வித்துட்டா அதுதான் ஸ்லம் சேல். ஒரு அசட்டுக்கும் இண்டிவிஜுவல் அசட்டுக்கு வேல்யூ சொல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதில் இண்டிவிஜுவல் அசட்டுக்கு வேல்யூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்களே, அதனால இது வந்து ஸ்லம் சேல் கிடையாது. புரியுதா? இப்போ இது பார்க்கலாமா? ஓகே, ஸ்லம் சேல் கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகே, ஈவன் தோ a group of assets is transferred comma, it is not a slump sale. It is not a slump sale because values has been assigned to individual assets. புரியுதா? நம்ம வந்து குரூப் ஆஃப் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் இது ஸ்லம் சேல் கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவல் அசட்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம், அதனால இது ஸ்லம் சேல் கிடையாது அப்படின்ட்டு எழுதிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் வந்து போடணும். கரெக்டாக கேபிட்டல் கெயின் வந்து போடுறதுக்கு இப்போ அவங்க பிளாக்காக கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு ஒரு பிளாக்கு, டிஎன்இ ஒரு பிளாக்கு, எக்ஸ்என்இசட்னு ஒரு பிளாக்கு. அதனால நம்ம இந்த 3 பிளாக்கும் வந்து தனித்தனியாக போடணும். சரியா? ஸோ இப்போ பிளாக் ஆஃப் அசட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பிளாக் ஆஃப் அசட்னா என்ன? இதனால தான் இது வந்து கேபிட்டல் கெயின் சாப்டர் பிஜிபிபிக்கு அப்புறம் வச்சிருக்காங்க. ஓகே, பிளாக்லாம் வந்து பிஜிபிபியில் தான் இருக்குது. பிளாக்னா என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மெஷரும் செப்பரேட்டாக வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு பிளாக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ஒரு காமனாக ஒரு பிளாக் வந்து அந்த பிளாக்ல இருக்கிற எல்லா அசட்ஸ்க்கும் சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருக்கும், அதான் பிளாக். இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தா மிஷினரி 15% பிளாக் இருக்குல்ல, அதில் வந்து 3 மிஷினரி இருக்குது, ஏபிஎன்சி. 30% பிளாக்ல மெஷின் டிஎன்இ வந்து இருக்குது. ஃபர்னிச்சரோட 10% பிளாக்ல ஃபர்னிச்சர் எக்ஸ்என்இசட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ பிளாக்குக்கு வந்து நம்ம எப்படி வந்து போடணும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ ஒரு மெஷினரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ரிட்டன் டவுன் வேல்யூ எடுப்போம். அந்த வருஷத்தோட 1425 அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இதில் பர்ச்சேசஸை ஆட் பண்ணுவோம். ஆட் பர்ச்சேசஸ், அந்த வருஷம் வந்து என்ன பர்ச்சேசஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். லெஸ் சேல்ஸு, அந்த வருஷம் என்னெல்லாம் சேல் பண்ணியிருக்கோங்கிறத டிடெக்ட் பண்ணுவோம். இப்போது இது வந்து நெகட்டிவாக வருது அப்படின்னா இந்த நெகட்டிவ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் தான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். சப்போஸ் இது பாசிட்டிவாக வருது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வந்து டபிள்யூடிவி வரும். இங்கே பாசிட்டிவாக வந்ததுன்னா அது வந்து ஓகே, நெகட்டிவாக வந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், பாசிட்டிவாக வந்ததுன்னா அது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ, மீதி இருக்கிற ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட் டெப்ரிசியேஷன். புரியுதா? ஸோ ஒரு அசட் இருக்குது, அந்த அசட்டோடைய ஓப்பனிங் டபிள்யூடிவி கூட நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஆட் பண்ணிட்டோம், லெஸ் சேல் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் ஒரு வேல்யூ வந்தது அப்படின்னா இன்னும் அந்த அசட் வந்து இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அந்த அசட் இருக்குன்னா அப்போதுக்கு டெப்ரிசியேஷன் போடுங்க. இல்லை நெகட்டிவாக வருது அப்படின்னா நம்ம இருக்கிறத விட அதிகமாக வித்துட்டோம்ல, நம்ம இருக்கிற வேல்யூவோட அதிகமான வேல்யூக்கு வித்துட்டதுனால நமக்கு கேபிட்டல் கெயின் வரும். எப்போதுமே வந்து டபிள்யூடிவியில் போடும்போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். டெப்ரிசியேஷன் இருக்கிற சம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். நம்ம எப்போதுமே போடுற மாதிரி சேல்ஸ் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்னா நெட் சேல் கன்சிடரேஷன் லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் லெஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போடக்கூடாது. டெப்ரிசியேஷன் இருக்கிற அசட்ஸ்க்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ங்கிறது அதோட டபிள்யூடிவி வேல்யூவை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். ஓப்பனிங் டபிள்யூடிவி தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ இப்போ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். நம்ம வந்து யூஸ்வலாக போடுற கேபிட்டல் கெயின் மெத்தடில் சால்வ் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஹெட்டிங் போட்டுட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின், இது யார்? இந்த அசசி ஆஃப் எக்ஸ் லிமிட்டடா? ஆஃப் எக்ஸ் லிமிட்டட் for assessment year 2026-27, previous year 2025-26. கரெக்டா? பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டுக்கோங்க. இப்போ பிளாக்காக போடணும். பிளாக் 1
பிளாக் 1ல் என்ன இருக்குது? பிளாக் 1 வந்து மெஷினரி 15%. மெஷினரி 15%. அந்த பிளாக் பேர் வந்து மிஷினரி 15%. அதில் வந்து எக்ஸ்ஒய் அண்ட் ஏபிஎன்சி இருக்குது. அந்த ஏபிஎன்சியையும் நம்ம விற்றுருக்கோமா அப்படின்னா ஏபிஎன்சி விற்றுருக்கோம். ஓகே, அதனால இங்கே ஏபிஎன்சி சோல்டு அப்படின்னு போடணும். ஏபிசி சோல்டு. புரியுதா? சில டைம் இருக்கலாம் அந்த மெஷினில் அதிகமாக வந்து அசட்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா அசட்ஸும் நம்ம விற்காமல் இருக்கலாம். அதனால எந்த அசட்ஸ்லாம் நம்ம விற்றுருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஓப்பனிங் டபிள்யூடிவி. ஓப்பனிங் டபிள்யூடிவி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் டபிள்யூடிவி வந்து கொஸ்டினில் 11 lakhsனு கொடுத்துருக்காங்க. அதனால 11 lakhs இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஓப்பனிங் டபிள்யூடிவி வந்து 11 lakh. இப்போ அது கூட பர்ச்சேசஸ் டியூரிங் த இயரை ஆட் பண்ணணும். ஆட் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் ஏதாவது இருக்கா கொஸ்டினில் பாருங்கள். இதில் வந்து எதுவுமே கொடுக்கல, பர்ச்சேஸ் பற்றி எதுவுமே கொடுக்கல, இங்கே கீழேயும் எதுவுமே கொடுக்கல. அதனால் பர்ச்சேசஸ் எதுவுமே இல்லை. நம்ம இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி போடுறோம். புரியுதா? இந்த ஃபார்மேட்டில் இருக்கல இந்த மாதிரி போடுறோம். இதுதான் கேபிட்டல் கெயின் ஃபார் டெப்ரிஷியபிள் அசட்ஸ்க்கு இப்படி தான் போடணும். லெஸ் சேல்ஸ் டியூரிங் த இயர் இருக்குது. ஆமாம் இருக்குது. நம்ம வந்து இந்த ஏபிஎன்சி மூணுத்தையுமே விற்றுட்டோம். கரெக்டாக? சோல்டு ஃபார் இங்கே கொடுத்துருப்பாங்க 3 lakh, 8 lakh அண்ட் 6 lakh. அப்போ 3 lakh, 8 lakh அண்ட் 6 lakh ஆட் பண்ணணும். 3 lakh ப்ளஸ் 8 lakh plus 6 lakh. 6 plus 3 9, 9 plus 8 வந்து 17. ஸோ 17 lakhsக்கு நம்ம விற்றுருக்கோம். 11 lakhs மதிப்பிலான அசட்டை நம்ம 17 lakhsக்கு விற்றுட்டோம். இப்போ இது வந்து பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா? நெகட்டிவாக வரும்ல. 6 lakhங்கிறது நெகட்டிவாக வருமா? இந்த நெகட்டிவாக வந்தால் அது என்னது? நெகட்டிவாக வந்தால் அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். கரெக்டாக? அவ்வளோதான். பாசிட்டிவாக வந்ததுன்னா நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். அது நெகட்டிவாக வரதுனால இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். புரியுதா? டெப்ரிஷியபிள் அசட்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபார்மேட்டில் போடணும். அவ்வளோதான். புரியுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிளாக்கு பிளாக் 2 மெஷினரி 30%. பிளாக் 2 மெஷினரி 30%. இதில் வந்து டி அண்ட் இ மெஷினரி இருக்குது. டி அண்ட் இ ரெண்டுமே விற்றுருக்கோமான்னு கொஸ்டினில் பாருங்கள். டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இ கொடுக்கல. அதனால டி மட்டும்தான் நம்ம விற்றுருக்கோம். ஸோ டி சோல்டு. ஓகே, இதே ஃபார்மேட்டு தான். ஓப்பனிங் டபிள்யூடிவி ஆட் பர்ச்சேசஸ் லெஸ் சேல். பர்ச்சேசஸ் வந்து இந்த கொஸ்டினில் எந்த அசட்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. இருந்தாலும் நம்ம ஃபார்மேட்காக போடுவோம். ஓப்பனிங் டபிள்யூடிவி ஆட் பர்ச்சேசஸ். ஓப்பனிங் டபிள்யூடிவி எவ்வளோ கொஸ்டினில்? 9 lakhs கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டபிள்யூடிவி வந்து 9 லட்சம், 9 lakh. பர்ச்சேசஸ் எதுவும் கிடையாது. லெஸ் சேல்ஸு. டிஏ மட்டும்தான் விற்றுருக்காங்க. டிஏ எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 6 lakh, 5 lakh விற்றுருக்காங்க. ஓகே, 5 lakhக்கு வந்து டிஏ விற்றுருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இது பாசிட்டிவாக வருது. கரெக்டாக? புரியுதா சொல்கிறது? போன அசட்டில் போன பிளாக்குக்கு நெகட்டிவாக வந்தது. அதனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஆனால் இந்த பிளாக்ஸில் வந்து பாசிட்டிவாக வருது. அப்போனா இன்னும் அசட் வந்து இருக்குது. அந்த பிளாக்ல இன்னும் அசட் இருக்குது. கரெக்டாக? டி மட்டும்தான் நம்ம விற்றுருக்கோம், இ இன்னும் இருக்குல்ல. அதனால இன்னும் அசட் வந்து இருக்குது. அதனால நம்ம இப்போ டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும். புரியுதா? இது வந்து பேலன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த 4 lakh வந்து இல்லை டபிள்யூடிவி பிஃபோர் டெப்ரிசியேஷன் போட்டுக்கலாம். டபிள்யூடிவி பிஃபோர் டெப்ரிசியேஷன். புரியுதா? பாசிட்டிவாக வரதுனால இன்னும் வந்து அசட் இருக்குது. அந்த அசட்டுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் இப்போ சார்ஜ் பண்ணணும். லெஸ் டெப்ரிசியேஷன். எந்த ரேட் போடணும்? இந்த பிளாக்குக்கு எந்த ரேட் அப்ளிகபிளோ அதை போடணும். இந்த பிளாக்கு 30% அப்ளிகபிள். அதனால டெப்ரிசியேஷன் அட் 30%. 4 lakhக்கு 30% போட்டால் 4 3s are 12, 1,20,000 வருமா? இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா 3 lakh வராது, 2,80,000. 2,80,000 வருதுல்ல. 2,80,000 தான் டபிள்யூடிவி ஆஃப் த பிளாக் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். ஸோ இதில் வந்து எந்த கேபிட்டல் கெயினுமே வரல. இதில் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் எதுவுமே வரல. புரியுதா? நெகட்டிவாக வந்ததுனா தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். இப்போ நமக்கு பாசிட்டிவாக தானே வந்திருக்கு. அதனால அசட் ரிமைனிங் இருக்குது. அந்த அசட்டுக்கு வந்து நம்ம டெப்ரிசியேஷன் மட்டும் சார்ஜ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எதுவும் கிடையாது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் ஈக்குவல் டு nil. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பிளாக் 3.
பிளாக் 3 என்னது? பிளாக் 3 ஃபர்னிச்சர் 10%, எக்ஸ் அண்ட் இசட். எக்ஸ் அண்ட் இசட் ரெண்டுத்துமே வித்துட்டோம். ஓகே, பிளாக் 3 ஃபர்னிச்சர் 10%, எக்ஸ் அண்ட் இசட் சோல்டு. ஓகே, ஸோ ஓப்பனிங் WDV ஆட் பர்ச்சேஸ் லெஸ் சேல் அப்படி தான் போட போகிறோம். அதனால் நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங் WDV எவ்வளோ? ஓப்பனிங் WDV வந்து 1,50,000. பர்ச்சேசஸ் வந்து எதுவுமே கிடையாது. 1,50,000 பர்ச்சேசஸ் எதுவுமே கிடையாது. சேல்ஸ் வந்து சேல்ஸ் எவ்வளோ? எக்ஸ் அண்ட் இசட்டையும் ஆட் பண்ணி போகணும். எக்ஸை வந்து எங்கே இருக்குது? எக்ஸை வந்து 2 lakhsக்கு விற்றுருக்காங்க. இசட்டை வந்து 90,000க்கு விற்றுருக்காங்க. ஸோ 2 lakhs + 90,000, 2,90,000 போகணும். 2 lakh + 90,000, 2,90,000, 2,90,000. இப்போ வந்து இது நெகட்டிவாக தான் வரப்போகுது. நெகட்டிவாக வந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,40,000 வரும். நெகட்டிவ் 1,40,000 வருதுல்ல, நெகட்டிவாக வந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 54Gயில் டிடக்ஷன் உண்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அசசி வந்து 7/4/2026 நம்மளுடைய டைம் லிமிட் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்து 1 year பிஃபோர் ஆர் 3 years ஆஃப்டர். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்? டியூரிங் 25-26 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா 1 yearக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. 25-26 இயர்ஸில் தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்திருக்கு. புது அசட் வாங்கினது வந்து 1 yearக்குள்ளே தான். ஓகே, அசசி ஃபர்தர் பர்ச்சேஸ் மெஷினரி ஒர்த் 3,70,000 அண்ட் லேண்ட் வந்து 1 lakhக்கு வாங்கியிருக்காங்க. 3,70,000க்கும் லேண்ட் 1 lakhக்கும் அப்படின்னா 4,70,000 வந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு கேபிட்டல் கெயின் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? ஸோ டோட்டல் கேபிட்டல் கெயின் அப்படின்னு போட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் கேபிட்டல் கெயின் மெஷினரி. ஓகே, இங்கே வந்து பிளாக்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து பிளாக்கு, இங்கே வந்து அமௌண்ட்டு. மெஷினரி அந்த 15% மெஷினரி, அப்புறம் 30% மெஷினரி, அப்புறம் ஃபர்னிச்சர் வந்து இந்த 10%. அதை மூணுத்தையும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்னிச்சர் 10%. இப்போ கொஸ்டினை பார்த்து கேபிட்டல் கெயினை வந்து காப்பி பண்ணிக்கலாம். பிளாக் 1க்கு எவ்வளோ வருது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 6 lakh. பிளாக் 2க்கு எதுவுமே கிடையாது. அப்போ பிளாக் 3க்கு 1,40,000. ஸோ 6 lakh. இதில் வந்து எதுவுமே கிடையாது. இது 1,40,000. இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு 7,40,000 வருது. கரெக்டாக 7,40,000 தான் வந்து டோட்டல் கேபிட்டல் கெயின். இப்போது 54Gயில் எவ்வளோ வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, 54Gயில் வந்து நம்ம எவ்வளோ அசட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? அது வந்து அது அண்ட் இல்லைனா 7,40,000 விச் எவர் இஸ் லெஸ் தானே எக்ஸாம்ட்டு டிடக்ஷனில் போடணும். ஸோ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54G. அண்டர் செக்ஷன் 54G என்னென்ன அசட் வாங்கியிருக்கோம்? மெஷினரி ஒர்த்து 3,70,000, லேண்ட் வந்து 1 lakh. அப்போ 4,70,000க்கு வாங்கியிருக்கோம். அப்படின்னா 4,70,000 நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தில் எது கம்மியோ டிடக்ஷன் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து 7,40,000 விட அதிகமாக அசட்ஸ் வாங்கியிருந்தால் நம்ம 7,40,000 தான் எடுத்துக்க முடியும். 4,70,000க்கு தான் அசட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த 4,70,000 நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். 74 - 47 போட்டால் 27 வருது. ஸோ 2,70,000 தான் taxable short term capital gain. taxable short term capital gain. புரியுதா? அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இந்த டெப்ரிஷபிள் அசட்ஸ்க்கு மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது ஈஸி தான். இப்போது இங்கே வந்து ஹெட்டிங்கில் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் taxable short term capital gain போட்டுப்போம். புரியுதா? நார்மலாக போடுற மாதிரி சேல் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு போடக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த டெப்ரிஷபிள் அசட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் WDV ஆட் பர்ச்சேஸ் லெஸ் சேல்ஸ் போட்டால் நமக்கு பாசிட்டிவாக வருதுன்னா இன்னும் வந்து அந்த அசட் வந்து இருக்குது அப்படின்ட்டு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும். நெகட்டிவாக வந்ததுன்னா நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் அந்த இல்லஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம்.
Illustration 116. Raj Limited had an industrial Raj Limited has an industrial undertaking operating in an urban area. During the year 25-26, it sold its two machineries for 2 lakh and 3 lakh 80,000 in course of shifting its industrial undertaking from urban area to rural area. So urban area to rural area அப்படினாலே உங்களுக்கு section 54G அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். Okay, the return on value of the block consisting of 4 machineries வந்து 1425 வந்து 3,50,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3,50,000ல இவங்க வந்து இது வந்து 4 மெஷினரிக்கானது, இவங்க வந்து 2 மெஷினரியை தான் விற்கிறாங்க. ஓகே, த கம்பெனி இன்கர்ட் 20,000 as expenses on other purposes as specified in a scheme framed by the central government. அவங்க 4 விதமான எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. பிளான்ட் வந்து வாங்கலாம், பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கலாம், இல்லை லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கலாம், இல்லைனா பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து ஷிஃப்டிங் எக்ஸ்பென்சஸ். ஃபோர்த் ஒன் வந்து எனி அதர் எக்ஸ்பென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணது அதுன்னு. அதுதான் இவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ண எக்ஸ்பென்ஸ் தான் வந்து இவங்க இன்கர் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட், டிட்டர்மைன் இட்ஸ் taxable capital gain if the company acquired new machinery for the industrial purpose for 50,000 as on first caseல கேஸ் ஏல 28/3/2026. நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் 1/4/25 ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 25லேருந்து 31 மார்ச் 26 வரைக்கும் தானே. அதில் வந்ததுனால நம்ம அசஸ்மெண்ட் இயர் 26-27 நம்ம டேக்ஸ் போடுவோம். இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கேஸில் அதில் தான் வந்திருக்கு, இந்த இயர்க்குள்ளே தான் வந்திருக்கு, 28/3/2026 தான். ஆனால் இது வந்து அடுத்த ப்ரீவியஸ் இயரில் வந்துருச்சு. கரெக்டாக 12/4/2026ங்கிறது ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2026லேருந்து 31 மார்ச் 2027 வரைக்கும் அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயரில் வந்துருச்சு. அதனால அதுக்கு வந்து நம்ம இந்த கேஸில் டேக்ஸ் வந்து போட மாட்டோம். ஓகே, இப்போ இது வந்து டெப்ரிஷியபிள் அசெட்டா, டெப்ரிஷியபிள் அசெட்ஸுங்கிறதுனால ஓப்பனிங் WDV ஆட் பர்ச்சேசஸ் யூரிங் த இயர் லெஸ் சேல்ஸ் அப்படிங்கிற இதில் தான் வந்து நம்ம போடணும். சரியா? ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆஃப் Raj Limited ஃபார் assessment year 2026-27, previous year 2025-26. ஓகே, ஸோ 2 கேஸ் இருக்குல்ல, நம்ம ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக போடலாம், கேஸ் ஏ, கேஸ் பி. ஓகே, ஸோ ஓப்பனிங் WDV எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், ஆஸ் ஆன் 1/4/2025 3,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 3,50,000 இதுலேயும் 3,50,000 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பர்ச்சேசஸ் இந்த வருஷம் ஏதாவது புது மிஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கேஸில் பார்க்கும்போது, கேஸ் ஏல பார்க்கும்போது நியூ மிஷினரி 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, இந்த வருஷத்தில் தான் வாங்கியிருக்காங்க. கேஸ் பியில் வந்து அடுத்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. அதனால் கேஸ் ஏல மட்டும் நம்ம 50,000 ரூபாயை ஆட் பண்ணிக்கணும், கேஸ் பியில் வந்து அதை ஆட் பண்ணக்கூடாது. புரியுதா? லெஸ் சேல், இந்த வருஷம் ஏதாவது சேல் பண்ணியிருக்கோமா? ஆமாம், 2 மெஷினரியை நம்ம சேல் பண்ணியிருக்கோம். 2 மெஷினரிஸ் ஃபார் 2,80,000 and 3,80,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி, 2 lakh and 3,80,000, 2 lakh ப்ளஸ் 3,80,000. ஸோ ரெண்டுத்துலையுமே 5,80,000க்கு விற்றுருக்காங்க. கரெக்டாக, 2 கேஸ்லையுமே 5,80,000க்கு தான் விற்றுருக்குறாங்க. ஓகே, ஸோ லெஸ் 5,80,000 போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு நெகட்டிவாக வந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், பாசிட்டிவாக வந்ததுன்னா அந்த அசட் இன்னும் பாக்கி இருக்குது, நம்ம வந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும். கரெக்டாக, இப்போ 3,50,000 ப்ளஸ் 50,000 மைனஸ் 5,80,000 போடுங்க. நெகட்டிவ் 1,80,000 வருது, நெகட்டிவாக வருது. அப்போ இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் என்ன வருது, இதுலேயும் நெகட்டிவாக தான் வரும். 3,50,000 மைனஸ் 5,80,000 போட்டால் 2,30,000 வருது. ஸோ 2 கேஸ்லையுமே நெகட்டிவாக தான் வருது. நெகட்டிவாக வரதுனால இது என்னது, நெகட்டிவாக வந்ததுன்னா இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். கரெக்ட், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ளஸ்ஸாகவே ஆக்கிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நெகட்டிவாக வந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தானே போட்டோம். இப்போ இந்த இன்னொரு தடவை நம்ம மைனஸ் அப்படின்ட்டு போட வேண்டாம். இப்போ இதிலேருந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54G, இந்த செக்ஷன் நம்பர்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டிடக்ஷன் அண்டர் செக்ஷன், இந்த டிடக்ஷனுக்கு இருக்கிற செக்ஷன் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், மற்ற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, செக்ஷன் 54Gயில் என்னென்னலாம் வந்து அப்ளிகபிள், பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கியிருந்தாலும் அலௌடு தான், எனி அதர் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெசிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் அலௌடு தான். ஸோ இப்போ அந்த 20,000மே அலௌடு, இந்த 50,000மே அலௌடு. ஓகே,
ரெண்டு கேஸ்லையுமே அலௌடு, புரியுதா? கேஸ் பிலையும் அலௌடு தான், டிடக்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த வித்தின் 3 இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 3 இயர்ஸ்க்குள்ள நம்ம புது அசட்டை வாங்கிட்டோம்னா அந்த ரிடக்ஷன் எடுத்துக்கலாம். ரிடக்ஷனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நம்ம வந்து அடுத்த வருஷம் அந்த அசட்டை வாங்கினதுனால இந்த வருஷம் அந்த பிளாக்கு கூட நம்ம ஆட் பண்ணல, அவ்வளோதான். இந்த பர்ச்சேசஸில் வந்து நம்ம ஆட் பண்ணல, ஏன்னா இந்த பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் கிடையாது, அடுத்த வருஷங்கிறதுனால கேஸ் பியில் வந்து பர்ச்சேசஸ்லாம் ஆட் பண்ணல, அவ்வளோதான். டிடக்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வந்து 20,000 அதர் எக்ஸ்பென்சஸ், 50,000 வந்து அந்த புது மிஷினரி. ஸோ 70,000 நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம் ரெண்டு கேஸ்லையுமே, கேஎஸ்ஏ கேஎஸ்பி ரெண்டுத்துலையுமே 70,000 வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ அதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஷார்ட் டேர்ம் டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஸோ இதில் வந்து 1,10,000 வருமா? இதில் எவ்வளோ வரும்? 2,30,000 மைனஸ் 70,000 போட்டால் 1,60,000 வரும். இது வந்து என்னது? டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54G. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டிடக்ஷன் இருக்குது, அதுக்கு போயிடலாம். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54GA. Deduction from capital gain on transfer of capital assets in case of shifting of industrial undertaking from urban areas to special economic zone. இப்போ தான் வந்து நம்ம செக்ஷன் 54G வந்து பார்த்தோம், அர்பன் ஃபேக்டரியை வந்து நான் அர்பன் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. செக்ஷன் 54GA இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி தான், ஆனால் அந்த ஃபேக்ட்ரியை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 54 வந்து என்னது? ஓகே, 54G வந்து என்னது? 54G வந்து அர்பன் ஏரியாவிலேருந்து நான் அர்பன் ஏரியாவுக்கு. ஓகே, 54GA வந்து என்னது? அர்பன் ஏரியாவிலேருந்து ஃபேக்ட்ரியை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்ன? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா இதில் இருக்கா? இது இல்லை. ஓகே, ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கலி டெசிக்னேட்டட் ஏரியாங்கிற மாதிரி. கவர்மெண்ட் வந்து நீங்கள் இந்தந்த ஏரியாலலாம் போயிட்டு நீங்கள் போய் இண்டஸ்ட்ரி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட் வந்து கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு டேக்ஸே கிடையாது, டியூட்டி இல்லாமல் இம்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கஸ்டம்ஸில் வந்து படிப்போம், ஜிஎஸ்டி கஸ்டம்ஸில். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்போம் கவர்மெண்ட்டு. அந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து வச்சோன்னா அது வந்து ஒரு விஐபி ஜோன்ங்கிற மாதிரி. அதுதான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ நம்ம டொமஸ்டிக்லேருந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து சேல் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல, அது வந்து அர்பன் ஏரியாவில் வேணாலும் இருக்கலாம், இல்லை எனி அதர் ஏரியாவில் வேணாலும் இருக்கலாம், அது எங்கே வேணாலும் இருக்கலாம். SEZ வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ 54Gனா கோ டு வில்லேஜ். ஓகே, 54GAனா கோ டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே, மற்ற எல்லா ரூல்ஸுமே அதே மாதிரி தான், 54G படித்த மாதிரி தான். யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? எல்லா அசஸுக்குமே அப்ளிகபிள். அண்ட் அசஸ் மஸ்ட் ஹவ் ட்ரான்ஸ்ஃபர்டு கேபிட்டல் அசட். என்னவா இருக்கணும்? அதே தான், மெஷினரி ஒரு பிளான்ட் ஒரு பில்டிங் ஒரு லேண்டாக இருக்கலாம், இல்லைனா எனி ரைட்ஸ் அண்ட் பில்டிங் ஒரு லேண்டாக இருக்கலாம். அது வந்து இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்காக அர்பன் ஏரியாவில் சிச்சுவேட் ஆகிருக்கணும். அர்பன் ஏரியாவில் இருக்கிறது தானே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சச் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கே இருக்கணும்? ஷிஃப்டிங் ஆஃப் சச் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல, அது அர்பன் ஏரியாவில் வேணாலும் இருக்கலாம், எனி அதர் ஏரியாவில் வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைம் லிமிட் வந்து அதே தான், 1 year பிஃபோர் ஒரு 3 years ஆஃப்டர் த ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம நியூ ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் செட்டப் பண்ணியிருக்கணும். இதுவும் வந்து ஸ்கீம் ஆஃப் டெபாசிட்டும் அப்ளிகபிள் தான். அந்த 4 விஷயத்தை வந்து நம்ம பண்ணியிருக்கணும்ல. மெஷினரி ஒரு பிளான்ட் வந்து வாங்கியிருக்கணும், இல்லை பில்டிங் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கணும், இல்லைனா கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்காக இருக்கணும். ஷிஃப்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் எனி அதர் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெசிஃபைட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே தான் இதுலேயும் அப்ளிகபிள். அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷனும் அதே தான், அமௌண்ட் எக்ஸ்பெண்டட் ஆர் கேபிட்டல் கெயின் whichever is less. ரிவோகேஷனும் அதே தான், எல்லாமே அதே தான், அந்த பேர் மட்டும்தான். எதுலேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம்? அர்பன்லேருந்து நான் அர்பனுக்கு ஷிஃப்ட் பண்ணால் G, அர்பன்லேருந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு ஷிஃப்ட் பண்ணால் GA. அது மட்டும்தான் வித்தியாசம், இது எல்லாமே சேம் தான். ஓகேவா? அந்த ரிவோகேஷனும் அதே தான். நாட் சோல்டு நியூ அசட்ஸை வந்து நம்ம 3 வருஷத்துக்குள்ளே வித்துட்டோம் அப்படின்னா, அந்த லாக்இன் பீரியட் 3 வருஷம், 3 வருஷத்துக்குள்ளே வித்துட்டோம் அப்படின்னா அந்த ஏர்லியர் ரிடக்ஷன் வந்து ரிவோகேஷன் ஆயிரும். CGSும் அதே மாதிரி தான், புரியுதா? ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாபிக். ஓகே, ஈஸியா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு டாபிக் வந்து பார்க்குறோம், எக்ஸம்ஷன் அண்டர் மோர் தேன் ஒன் ப்ரொவிஷன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 2 செக்ஷனில் நம்ம டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாமா? இப்போ டிடக்ஷன் செக்ஷன் 54ல் இவ்வளோ டிடக்ஷன் பார்த்தோம்ல, வீடை விற்று வீடை வாங்குறது, எனி அதர் அசட்டை விற்று வீடு வாங்குறது, அக்ரிகல்ச்சர் லேண்டை விற்று அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்க, அது மாதிரி நிறைய டிடக்ஷன் பார்த்தோம்ல. 2 டிடக்ஷனாக ஒரே ஆள் எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். 2 டிடக்ஷனையும் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த 2 டிடக்ஷனையும் வந்து எடுத்துக்கலாம், புரியுதா?
An assessee can claim exemption no deduction okay, deduction under more than one section from section 54 to 54 GA if conditions of the respective sections are fulfilled. நீங்க அந்த செக்ஷன் சொல்ற கண்டிஷன்ஸை நம்ம ஃபில்ஃபில் பண்ணியிருந்தா ரெண்டு செக்ஷன்லுமே நம்ம எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். Example, an assessee deriving long-term capital gain on sale of a residential house can claim benefit under Section 54 by investing a part of the capital gain in acquisition of a new residential house property and as well as a claim benefit under Section 54 EC by investing remaining part of the capital asset in acquisition of specified security. இப்போ வந்து நம்ம வீடை விற்று நம்மளுக்கு கேபிட்டல் கெயின் வந்து 50 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 lakh வச்சு நம்ம இன்னொரு வீடை வந்து ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு வீடு வந்து வாங்குறோம். ஓகே, மீதி இருக்கிற அந்த 20 lakhs வந்து இந்த ஸ்பெசிஃபைட் NHAI பாண்ட், எக்ஸாம்பிளுக்கு NHAI பாண்ட், அந்த கவர்மெண்ட் சொல்கிற ஸ்பெசிஃபைட் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்ல, NHAI பாண்டில் மீதி 20 லட்ச ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு எக்ஸம்ஷனுமே நம்ம எடுத்துக்கலாம். 54 இருக்கிற எக்ஸம்ஷனும் எடுத்துக்கலாம். 54 என்ன செக்ஷன் இது 54 ECயில் இருக்கிற எக்ஸம்ஷனையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா, புரியுதா? இந்த அந்தந்த செக்ஷன் சொல்கிற கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தோம்னா நம்ம ரெண்டு டிரெக்ஷனுமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ஃபார் அக்வயரிங் நியூ அசட் ஆர் டெபாசிட்டிங் ஆர் இன்வெஸ்டிங் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின் செக்ஷன் 54H. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமுவோட லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து கம்பல்சரிலி அக்வயர் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போது அவங்க வந்து அந்த காம்பன்சேஷனை வந்து அந்த ராமு வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம்ல. செக்ஷன் 54ல் 54Bயில் Dயில் ECயில் Fல எது வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மல் டைம் லிமிட் வந்து டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து தானே ஆரம்பிக்கும். சப்போஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணல அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 54H வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கவர்மெண்ட் கம்பல்சரிலி அக்வயர் பண்ணால் டேட் ஆஃப் காம்பன்சேஷன்லேருந்து எடுக்கணும்னு பார்த்தோம்ல, அவ்வளோதான். புரியுதா? ஈஸி தான். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததே தான் இன்னொரு தடவை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம ஏற்கனவே எப்போதுமே டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். ஆனால் கம்பல்சரி அக்விசிஷனாக இருந்ததுன்னா மட்டும் டேட் ஆஃப் காம்பன்சேஷன் ரிசீவ்லேருந்து டைம் லிமிட் பார்க்கணும்னு பார்த்தோம்ல, அவ்வளோதான் இது. ஓகே, so applicability where the transfer of the original asset is by way of compulsory acquisition under any law and amount of compensation awarded for such acquisition is not received by the assessee on the date of such transfer. Amount of compensation வந்து transfer date கொடுக்கல, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா the period for acquiring the new asset or the period available to the assessee for depositing the amount of capital gain in relation to such compensation as is not received on the date of transfer shall be reckoned from the date of receipt of such compensation. இது ஏற்கனவே பார்த்து தான் total stupid section. Okay, it is irrespective of anything contained in section 54B, 54B, D, EC and F. Enhanced compensation கொடுத்தா இந்த என்ஹான்ஸ் காம்பன்சேஷன் என்னன்னு பார்த்தோம்ல. சப்போஸ் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் அப்படின்ட்டு காம்பன்சேஷன் கொடுத்துருச்சு, ஆனால் கோர்ட்டில் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு கோர்ட் வந்து சொல்லிடுச்சு, அதனால வந்து என்ஹான்ஸ் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான டைம் லிமிட் வந்து என்னது, அந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் நம்ம எப்போ ரிசீவ் பண்ணுறோமோ அப்போலேருந்து, அவ்வளோதான். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இன் கேஸ் ஆஃப் என்ஹான்ஸ் காம்பன்சேஷன் தி பீரியட் ஆஃப் அக்வயரிங் த நியூ அசட் ஷால் கமன்ஸ் ஃப்ரம் தி ரேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் சச் என்ஹான்ஸ் காம்பன்சேஷன். ஜஸ்ட் ஸ்டூபிட் செக்ஷன், இது எதுவுமே இம்பார்ட்டண்டே கிடையாது. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என்ன, இன்னொரு தடவை சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒரு டாபிக், ரெஃபரன்ஸ் டு வேல்யூவேஷன் ஆஃபீஸர் செக்ஷன் 55A. நம்ம ரெஃபரன்ஸ் டு வேல்யூவேஷன் ஆஃபீஸர் ஏற்கனவே செக்ஷன் 50Cயில் வந்து பார்த்தோம்ல, செக்ஷன் 50Cயில் ரெஃபரன்ஸ் டு வேல்யூவேஷன் ஆஃபீஸர் பார்த்தோம்ல. ஸோ செக்ஷன் 55A வந்து என்னென்னா ஜஸ்ட் அசஸிங் ஆஃபீஸருக்கு ஒரு பவர் கொடுக்குது. நீங்கள் எந்த அசட் வேல்யூவேஷனாக இருந்தாலும் நீங்கள் போய் வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு பவர் வந்து கொடுக்குது, அவ்வளோதான் செக்ஷன் 54A. எப்போல்லாம் வந்து அசஸிங் ஆஃபீஸர்னா நம்மளோட டேக்ஸ் கரெக்டாக, நம்ம சொன்ன இன்கம்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறவங்க, அவங்க தான் அசஸிங் ஆஃபீஸர். எப்போல்லாம் அசஸிங் ஆஃபீஸர் வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணிக்கோங்க. வித் வியூ டு அசர்டைனிங் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் அசட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ வேல்யூ என்ன அப்படிங்கிறது, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன, இப்போ வந்து அந்த அசட்டை விற்றோன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ வேல்யூ கொடுப்பாங்க அப்படிங்கிறது எப்படி இந்த அசஸிங் ஆஃபீஸருக்கு தெரியும்? வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் தானே தெரியும். த அசஸிங் ஆஃபீஸர் மே ரெஃபர் த வேல்யூவேஷன் ஆஃப் கேபிட்டல் அசட் டு அ வேல்யூவேஷன் ஆஃபீஸர். வேல்யூவேஷன் ஆஃபீஸர்னா என்னன்னா, வெல்த் டேக்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்கிறாங்க, வேல்யூவேஷன் ஆஃபீஸர்னா யாருன்னு, அவங்க தான். வேல்யூவேஷன் ஆஃபீஸர்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு வேல்யூவர். நம்ம வந்து சிஎம்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து வேல்யூவேஷனுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பாஸ் பண்ணால் அவங்க ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் ஆயிடுவாங்க. அவ்வளோதான் வேல்யூவர்னா என்னங்கிறது. ஓகே, வேல்யூவேஷன் ஆஃபீஸர்னா என்னங்கிறது அவ்வளோதான். Where the value of the asset claimed by the assessee in accordance with the value estimated by the registered valuer. Okay,
ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் வந்து ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. அந்த அசசி இருக்காங்களா, இப்போ நம்ம ராமு இருக்காருல்ல, அவரே போயிட்டு ஒரு ரெஜிஸ்டர்டு வேல்யூட்ட போயிட்டு இந்த அசட்டோட வேல்யூ என்னன்னு நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ அசசிங் ஆஃபீஸர் இருக்காங்களே, அவங்க வந்து இல்லையே இந்த வேல்யூவர் சொன்ன வேல்யூ தப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இவங்க போய் வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு கேட்கலாம், அவ்வளோதான். ஸோ இஃப் த அசஸிங் ஆஃபீஸர் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் த வேல்யூ so claimed is at variance with its fair market value. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து இப்படி இருக்காதுன்ட்டு அவருக்கு ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னது, அசஸியே போயிட்டு ஒரு ரெஜிஸ்டர்டு வேல்யூவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வேல்யூ சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அண்ட் அது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது அசஸிங் ஆஃபீஸருக்கு, அப்படின்னா அவர் போய் வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம். செகண்ட் வந்து எனி அதர் கேஸ் தான் என்னது, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து அசஸி கிளைம் பண்ண வேல்யூவோட 15% அதிகமாக இருக்குது, இல்லைனா 25,000 அதிகமாக இருக்குது, விச் எவர் இஸ் லெஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அதுதான். The fair market value of the asset exceeds the value of the asset as claimed by the assessee by more than 15% of the value of the asset so claimed or by more than 25,000 whichever is less. செகண்ட் ஒன் வந்து நேச்சர் ஆஃப் த அசட்டு, இல்லைனா வேறு ஏதாவது சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து இந்த மாதிரி வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ இது புரியுதா? அந்த 15% 25,000 ரூல் வந்து புரியுதா? இப்போ அசட்டோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து அந்த இவர் சொல்கிற வேல்யூ விட, அந்த அசஸி சொல்கிற வேல்யூ விட 15% அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அசஸி வந்து சொல்கிறாரு என்னோட அசட்டுக்கு இவ்வளோ தான் ஒர்த்து, அசஸி வந்து சொல்கிற வேல்யூ வந்து ஒரு 2 lakhs தான் ஒர்த்து அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அசஸிங் ஆஃபீஸர் இருக்கார்ல, அசஸிங் ஆஃபீஸர் வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஒரு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 2,40,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, டிஃப்ரென்ஸ் வந்து 40,000. 40,000 வந்து 2 lakhல எவ்வளோ பர்சன்டேஜ்? ஓகே, 40,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 போட்டால் 20% வருதா? பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னா 40,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 போட்டால் 20% வருது. இது வந்து மோர் தேன் 15%ல மோர் தேன் 15% அப்படிங்கிறது, இல்லைனா 25,000 விச் எவர் இஸ் லெஸ். இப்போ அது மோர் தேன் 15%ல, அதனால ஏ1 அசஸிங் ஆஃபீஸர் வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அவ்வளோதான். புரியுதா? ஸோ அவ்வளோதான் இந்த கேபிட்டல் கெயின்ஸோடைய டாப்பிக்கே, அவ்வளோதான். இப்போ வந்து கொஸ்டின் மட்டும் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது, அதை பார்த்துட்டோன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான். புரியுதா? லாஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 117. During the previous year 25-26, Jay exchanges his agricultural land being acquired on 1/12/2022 for 40,000. 40,000க்கு வாங்கின லேண்டு. ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 40,000 அகெயின்ஸ்ட் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆஃப் விஜய் பீங் அக்வயர்ட் ஆன் 1/2/25 ஃபார் 90,000. ஓகே, ஜெய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நம்ம தமிழ் ஆக்டர்ஸே வச்சுக்கலாம். ஜெய் வந்து விஜய் கிட்ட நீ வந்து உன்னுடைய லேண்டை கொடு, நான் வந்து என்னுடைய லேண்டை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஜெய்யோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன, ஜெய் வந்து ஒரு லேண்டு விஜய் கிட்ட கொடுக்குறாருல, அதோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 40K. விஜய் வந்து ஒரு லேண்டு ஜெய் கிட்ட கொடுக்குறாருல, அதோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 90K. புரியுதா? எவ்வளோ புத்திசாலி பாருங்க. விஜய் கிட்டேருந்து 9,000 ரூபா மதிப்புள்ள லேண்டை வாங்கிட்டு இவர் வெறும் 40,000 ரூபா வாங்கின லேண்டை கொடுத்துட்றாரு. ஓகே, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் த ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 3 lakh. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, ரெண்டுத்தோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூமே 3 lakh தான். ஸோ 3 lakh தான் நம்ம சேல் கன்சிடரேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வேறு இருந்தாலும் அதோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து ரெண்டுத்துலையுமே என்னது 3 lakhs தான். ஓகேவா? Compute capital gain assuming that both the land is situated in urban area. இதில் செக்ஷன் 54B வந்து படித்தோம்ல, அக்ரிகல்ச்சர் லேண்ட், அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்டை விற்றுட்டு இன்னொரு அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த வாங்குற டேட்டுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டுக்கு 2 வருஷம் முன்னாடி நம்ம அந்த லேண்டை அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
நம்ம அந்த டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஆனால் விஜய் வந்து ஒரு லேண்ட் வச்சுருக்கிறாருல, அது 1 to 25 தான் அந்த லேண்டே வாங்கினாரு. அதனால அவர் 2 வருஷம் வந்து அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணல. ஸோ 25, 26க்கு முன்னாடி இருக்கிற 2 வருஷம், அப்படின்னா 24, 25, 23, 24ல அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் விஜய் வந்து 2025ல தான் அந்த லேண்டையே வாங்கினாரு. அதனால அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸே பண்ணல. அப்படின்னா விஜய்க்கு வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54B வந்து நாட் அப்ளிகபிள், ஜெய்க்கு வந்து அந்த டிடக்ஷன் அப்ளிகபிள். புரியுதா? செக்ஷன் 54B வந்து ஸ்டார்டிங்கில் படிச்சோம்ல, அது இன்னொரு தடவை பார்க்கலாமா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நேற்றுக்கு தான் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. செக்ஷன் 54B ஸ்டார்டிங்கில் இருக்கும், இதோ இருக்குது செக்ஷன் 54B. ஓகே, இதில் such agricultural land must have been used by the individual, அந்த இண்டிவிஜுவல் இல்லைனா அவங்களோட பேரண்ட் இல்லைனா அந்த ஹஃபர் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ஃபார் அட்லீஸ்ட் 2 years prior to its transfer. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2 வருஷம் முன்னாடியாச்சும் நம்ம அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் விஜய் வந்து அதை 2025ல தான் வாங்கியிருக்கிறாரு. அதனால ஒரு 2 years அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இன்னும் யூஸ் பண்ணல. அதனால விஜய்க்கு வந்து அந்த டிடக்ஷன் நாட் அப்ளிகபிள். ஆனால் ஜெய் எப்போ அந்த லேண்டை வாங்கியிருக்கிறாரு? 2022லேயே வாங்கிட்டாரு. அதனால அவர் 23, 24, 24, 25ல அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு வந்து அந்த டிடக்ஷன் வந்து அப்ளிகபிள். ஓகே, ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரெண்டு ஜெய்க்கும் ரெண்டுத்துக்குமே சைமல்டேனியஸாக போட்டலாம். சி வந்து என்னமோ ஓ மாதிரி இருக்கா? ஓகே, CO கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆஃப் ஜெய் அண்ட் விஜய் ஃபார் assessment year 2026-27, previous year 25-26, previous year 2025-26. okay, Jay, Vijay. சேல் கன்சிடரேஷன். ஸோ சேல் கன்சிடரேஷன் வந்து 2 கேஸ்லையுமே நம்ம எதை எடுத்துப்போம்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துப்போம். இதில் வந்து அவங்க பார்ட்டர் சிஸ்டமில் விற்றுருக்குறாங்க. அதனால நம்ம சேல் கன்சிடரேஷன் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துப்போம். இதுலேயும் 3 lakh, அதுலேயும் 3 lakh. ஓகே, லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த கொஸ்டினில் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்ம ஃபார்மேட்டுக்காக எழுதுவோம். லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டோன்னா என்ன வரும்? நெட் சேல் கன்சிடரேஷன் வரும். கரெக்டா? ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன். சரியா? ஸோ இங்கே டேஷ், இங்கேயும் டேஷ். 3 lakh, இங்கேயும் 3 lakh. லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனையும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம். இந்த கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்ம ஃபார்மேட்காக போட்டுக்கலாம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து எவ்வளோ? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ஜெயோடைய லேண்ட் வந்து 40,000, விஜயோடைய லேண்ட் வந்து 90,000. ஜெயோட லேண்ட் வந்து 40,000, விஜயோட லேண்ட் வந்து 90,000. சரியா? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து இப்போ 2,60,000 வரும் கேபிட்டல் கெயின். இது வந்து 30,000, 3 lakh minus 90,000 போட்டால் 2,10,000 வரும். ஆனால் ஜெய்க்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அவர் 2022லேயே வாங்கிட்டாரு. விஜய் வந்து இப்போ தான் வாங்கியிருக்காரு. அதனால இதுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதனால நம்ம இது தனியாக போட்டுக்கலாம். சரியா? ஸோ லேண்டை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் பீரியட் என்னது? ஹோல்டிங் பீரியட் வந்து 2 years. ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸில் பார்த்தோம்ல, இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54B. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54B. ஓகே, ஜெய் வந்து நியூ அசட்டை எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு? ஜெய் வந்து நியூ அசட்டை எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா 3 lakhsக்கு தான் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் கேபிட்டல் கெயினே 2,60,000 தானே. அதனால இந்த 2,60,000 வந்து எக்ஸம்ட். 2,60,000 டிடக்ஷன் உண்டு. இதுக்கு டிடக்ஷன் கிடையாது. ஏன் டிடக்ஷன் கிடையாது? நம்ம நோட்டில் வந்து எழுதுவோம். ஏன் டிடக்ஷன் கிடையாது? நாட் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ஃபார் பாஸ்ட் 3 years, பாஸ்ட் 2 yearsங்கிறதுனால டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். இப்போ ஓகே, இவங்களுக்கு லாங் டேர்ம், ஜெய்க்கு லாங் டேர்ம், விஜய்க்கு ஷார்ட் டேர்ம். அதனால
அதுவும் தனித்தனியாகவே போட்டுக்கலாம். டேக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், உங்களுக்கு டேக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எழுத விட்டுட்டேனா? கெயின் கேபிட்டல் கெயின் சரியா? டேக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஐயோ, ஓகே. எவ்வளோ அமௌண்ட் வரும்? ஃபர்ஸ்ட் இதில் ஜெய்க்கு வந்து எதுவுமே கிடையாது. விஜய்க்கு வந்து 2,10,000 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, இப்போ நோட் வந்து எழுதுங்க. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54B இஸ் நாட் அவைலபிள் ஃபார் விஜய் since land has not been used for agriculture purpose. Now land has not been in the 2 years prior to ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 2 இயர்ஸில் வந்து லேண்டை அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணலை, அதனால டிடக்ஷன் நாட் அவைலபிள் அப்படின்ட்டு எழுதிடும். புரியுதா? ஸோ அவ்வளோதான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம வந்து 3 சாப்டர்ஸ் இன்கம் டேக்ஸில் முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து டெலகிராமில் அனுப்புவேன். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இது வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து இருக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து டெலகிராமில் அனுப்புவேன். ஆன்சர் அனுப்ப மாட்டேன், நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் யுவர் செல்ஃப். நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சரை இமெயிலில் வந்து எனக்கு அனுப்புங்க. ஆன்சர் இமெயிலில் எனக்கு அனுப்புங்க. நான் வந்து அதை கரெக்ட் பண்ணி அனுப்புவேன். ஏன் வந்து நான் ஆன்சர் வந்து குரூப்பில் அனுப்ப மாட்டேன்னா, அதை சால்வே பண்ணாமல் சும்மா அப்படியே கொஸ்டினையும் ஆன்சரையும் சும்மா பார்த்துட்ருப்பாங்க நிறைய பேர், அதை செல்ஃபாக சால்வ் பண்ணாமல். அதனால் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் சால்வ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் எனக்கு இமெயிலில் அனுப்புங்க. aishamanoharan2003@gmail.com. ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து இது. ஏற்கனவே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சேலரி சாப்டருடைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அனுப்பியிருப்பேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணல அப்படின்னாலும் அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணி எனக்கு இதில் இமெயிலில் வந்து அனுப்புங்க. அண்டு இந்த கேபிட்டல் கெயினையும் சால்வ் பண்ணி இமெயிலில் அனுப்புங்க. ஓகே, ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதை வந்து இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஃப்ரீயாக நான் இன்கம் டேக்ஸ் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல் ஆகுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.